நேயர்களுக்கு வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் முடிய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்களுக்கு ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது யூன் மாதம் புதன்கிழமை 10/6/2026, தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 1:30 தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 8:15 வரை தசமி திதியும் பின்பு ஏகாதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 5:02 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:02 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஹோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். வேலுண்டு வினைதீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினைதீர்க்க எந்தன் முருகையா, ஐயா வேலுண்டு வினைதீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 10/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை கிடைத்தால் அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு ஒரு எதுவுமே கிடையாது. இன்றைய தினம் உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தப்பெருமான் நல்லை கந்தனுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம். இந்த 1800 சங்குகளினாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பூந்தண்டிகை உற்சவம் காலையிலே இன்றைய தினத்திலே நடைபெறும்.
அவ்வாறு அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், இந்த புதன்கிழமைகளிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம், ஆனி உத்தரம் சிவனுக்குரிய நாள். இந்த ஆனி உத்தரம் நடராஜ பெருமானுக்குரிய நடேசர விஷயத்துக்குரிய நாள். அந்த ஆனி உத்தரத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இன்னும் சில இடங்களிலே மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுவாக இந்த உற்சவங்கள் 10 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 25 நாட்கள் உற்சவங்கள் என்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற பொழுதிலும், அவ்வாறு அந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். யாழ்குடா நாட்டிலே புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம் என்கின்றதாகிய பருத்தித்துறை சிவன் கோவில், அந்த புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் இந்த ஆனி உற்சவத்தை முன்னிட்டு 15 நாட்களுக்கு அங்கு அந்த உற்சவம் சிறப்பாக காலை மாலையிலே அபிஷேக ஆராதனைகள், ஸ்தம்ப பூஜைகள், வசந்த பூஜைகள், சுவாமி வீதி உலாக்கள் என்று சிறப்பான முறையிலே நடைபெற்று வரும். அதேபோல் சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலும் இன்னும் பல சிவன் ஆலயங்களிலும், அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம் வீரமுனை சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தாயாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலும் இந்த ஆனி உத்திரத்தை முன்றதாகிய உற்சவங்கள் நடைபெறுவன. அவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, ஆலயத்திலே சரீர தொண்டுகள் செய்வது, இவையெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியமாக, இறையருள் பூர்ணமாக நிறைகின்றவர்களுக்கு தான் இந்த தொண்டுகள் செய்கின்ற பாக்கியங்கள் கிடைக்கும். அவ்வாறு நாம் தொண்டுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீ காலை வணக்கம். இன்றைய நாள் 10/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் மந்த நிலைகள் இருக்கும், பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளே சிக்கல்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், நிதானம் தேவை. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வெற்றிகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு, உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே நிறைவுகள் கிடைக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, நல்ல நிறைவான நிலைகள் ஏற்படும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இந்த நாளே சிரமங்கள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், நிதானம் தேவை. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், காரியங்கள் இழுபடுகள் இருக்கும், மந்தங்கள் இருக்கும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நிறைவான நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தங்கள் இருக்கும், பொறுமை நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்க இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, திருப்திகரமான அனுகூலங்கள் அமையும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் கிடைக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை. இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த உற்சவங்கள் மிக கோலாகலமாக நடைபெறுவதையெல்லாம் நாங்கள் அவதானிக்கின்றோம். வர்ண ஒளி விளக்குகள், அதாவது மின்சார விளக்குகளுடைய அழகு, ஆலயத்தை சார்ந்த அந்த அலங்காரங்கள், ஆலயம் சார்ந்த ஒளிபெருக்கி பாடல்கள், ஆலயம் சார்ந்த மங்கள வாத்தியங்கள், ஆலயம் சார்ந்த மரபு சார்ந்த பல விடயங்கள் இன்று மிகவும் மெருகூட்டப்பட்ட நிலையிலே உற்சவங்களிலே அமைகின்றன. அவை உண்மையிலேயே மிக பாராட்டுக்குரிய நல்ல விடயங்கள். ஒரு ஆலய உற்சவம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் அவை சிறப்பு பெற்று ஓங்க வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஈடுபாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும், இறை வழிபாட்டினுடைய திருவருளும் அதிகமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இறைவனை நாங்கள் அந்த 10 நாட்களும் ராஜோபகாரமாக வைத்து வழிபடுவதுதான் ஆலயம். அதாவது நித்திய நைமித்தியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆலய தினசரி பூசைகளில் நடக்கின்ற தவறுகள், தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற தவறுகள், குறைகள், இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வது தான் திருவிழா, மகோற்சவம், அலங்காரோற்சவம் என்று அமைகின்றது. அந்த உற்சவங்களிலே தவறில்லாத வகையிலே நாங்கள் உற்சவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த உற்சவங்களை சிறப்பாக பூஜை முறைகள் எல்லாம் ஆகமம் வலுவாத முறைகளிலே சிறப்பாக உத்தமமாக நடைபெற வேண்டும். வெளி உபசாரங்கள் கூட வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் எல்லாம் சரியாக ஒழுங்காக சிறப்பாக அமைவதிலே அதிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இறைவன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. சங்கநாதம், சேமக்கலநாதம், தவில்நாதஸ்வரம் என்ற மரபுகள் எங்கள் சமயத்திலே உண்டு. அந்த மரபுகளை சரியான முறையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே எங்களுக்கு சம்பந்தமில்லாத சில வாத்தியங்களை எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் சேர்த்துக்கொள்வது சற்று சிரமத்தை கொடுக்கிறது. அதாவது எங்களுக்குரிய வாத்தியம் மங்கள வாத்தியம், எங்களுக்குரிய வாத்தியம் சங்கநாதங்கள், சேமக்கலங்கள், மணி ஓசை. சில இடங்களிலே அந்த பெருமணியை ஒரு சில் பூட்டி ஆலய வீதி விளம்பருகின்ற பொழுதும் அடித்து கொண்டு அதெல்லாம் ஏற்புடைய விடயங்கள். மணிநாதம், கண்டாநாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாத ஒலி இறைவனுக்கு மிகவும் ஈர்ப்புத்தன்மையை, அருட்சக்தியை கொடுக்கின்ற இறைவன் மூலமாக எங்களுக்கு அது அருட்சக்தியை கொடுக்கின்ற ஒரு தன்மையை கொண்டது. ஓம் என்றோ அதிர்வோடு அது அமையும். ஆகவே எங்களுடைய மரபுக்குள்ளேயே நாங்கள் அதை வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தேவையற்ற விடயங்களை ஆலயத்துக்குள்ளே நுழைத்து கொள்வது ஏற்புடையது அல்ல. எங்கள் சமயம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சமயம் சார்ந்த எங்களுடைய வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் எதை வைத்து வழிபடுகின்றோம், எவற்றை வைத்து எங்களுக்குள்ளே செயல்படுத்துகின்றோம் என்ற தன்மையை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று எல்லோரிடமும் வசதிகள் வந்தபடியினால் எதை செய்வதென்று தெரியாமல் நிறைய விடயங்களை மாற்றி அமைக்கின்றீர்கள். அந்த மாற்றி அமைப்பதிலே அது நல்ல விடயங்களை செய்வதிலே யாரும் தடை சொல்ல மாட்டார்கள். நமக்கு ஒவ்வாத விடயங்கள், ஒவ்வாத வாத்தியங்களை கொண்டு வந்து ஆலயங்களிலே நாங்கள் முழங்குவது ஏற்புடையது அல்ல என்பதை
அது சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் நன்மையும் அனுகூலமும் இருக்கும். எனவே எமக்குரியவை என்னவோ அதை மட்டுமே நாங்கள் செயல்படுத்த வேண்டும், அதை மட்டுமே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதிலே முன்மரமாக முக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இக்குறளினுடைய பொருளாக விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்று அளவினதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இக்குறளினுடைய பொருளாக விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்று அளவினதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.